பேய்களைப் போல சூழ்ந்த கைதிகள். பேராபத்தில் இலங்கை. அரசு துறையில் ஓய்வு பெறும் வயதில்லை. ஈரானிய நகரங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு. சென்னை விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட யாழ் தம்பதியினர். போதைப் பொருளுடன் பல்கலைக்கழக மாணவன் கைது. சம்பந்தனுக்கு கிழக்கில் சிலை அமைக்க எதிர்ப்பு. நள்ளிரவில் தாய்லாந்தை உலுக்கிய பாரிய தீ விபத்து. அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக மாறிவரும் ஈரான். வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மலையக மக்கள். பேய்களைப் போல சூழ்ந்த கைதிகள். கலைத்த உயிர் மீதான நம்பிக்கை. அதிகாரியின் திகில் வாக்குளம். கைதிகள் இவ்வாறு நடந்து கொள்வதை நான் என் வாழ்நாளில் பார்த்ததே இல்லை என காயமடைந்த சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். தன்னையும் அவருடன் சென்ற மற்ற அதிகாரியையும் சுமார் 300 கைதிகள் வரை ஒரே நேரத்தில் சூழ்ந்து தாக்கினர் என்றும் அவர் கூறியுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் ஏற்பட்ட வன்முறையில் காயமடைந்த அதிகாரி ஒருவரே தனது திகில் அனுபவங்களை இவ்வாறு பகிர்ந்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 5ஆம் திகதி நிலைமை அமைதியாக இருந்தது. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் காலையில், அதாவது 6ஆம் திகதி திங்கட்கிழமை நீதிமன்ற நடவடிக்கைகள் இருந்த ஒரு நாளாகும். அதேபோல் அன்று கைதிகளை பார்ப்பதற்கு வீடுகளில் இருந்து உறவினர்கள் வரும் நாளாகும். அதற்கு நாம் தயாராகவே இருந்தோம். அந்த நேரத்தில் கைதிகள் மருந்தகத்தை உடைத்து மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் அதிக வீரியம் கொண்ட மாத்திரைகளை உட்கொண்டிருந்தனர். இதுதான் அங்கு நடந்த மிக பயங்கரமான சம்பவமாகும். இது உணவருந்துவதற்கு முன்பே நடந்தது. எனக்கு நேரம் அவ்வளவாக நினைவில்லை. அன்று எப்படியும் கடமையில் ஈடுபட்டிருந்தது ஒரு சில அதிகாரிகள் மட்டும்தான். அந்த நேரத்தில் பல அதிகாரிகளுக்கு டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டிருந்தது. டெங்கு மற்றும் ஏனைய வைரஸ் காய்ச்சல் காரணமாக ஒரு நாளைக்கு 10 பேர் வரை பணிக்கு வரவில்லை. இதன் காரணமாக வெலிக்கடை சிறைச்சாலையில் இருந்தும் சில அதிகாரிகள் நீர்கொழும்புக்கு வரவழைக்கப்பட்டிருந்தனர். கைதிகளிலும் பெரும்பாலானோருக்கு டெங்கு தொற்றியிருந்தது. டெங்கு அல்லாத உடம்பு வலி போன்ற அறிகுறிகளுடன் கூடிய வைரஸ் காய்ச்சல் நிலைமை போன்ற ஒன்று எல்லோருக்குமே இருந்தது. இதன் காரணமாக நாம் பெனடோல் கூட கொடுத்தோம். கடந்த நாட்களில் டெங்கு காரணமாக 3 கைதிகளுக்கும் மேல் உயிரிழந்தும் இருந்தனர். நிலைமை ஓரளவு கட்டுப்பாட்டில் இருந்ததால் 3-4 அதிகாரிகள் காலையில் உணவு கொடுப்பதற்காக சென்றிருந்தனர். முதலில் சென்றவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட போது அவர்களை காப்பாற்றுவதற்காக மேலும் சில அதிகாரிகள் சென்றனர். அவர்கள் அனைவரும் பெட்டன் தடிகளுடனேயே சென்றனர். அங்கு அதிகாரிகளின் பெட்டன் தடிகளை பறித்து அந்த அதிகாரிகளுக்கே அடிக்கும் ஒரு நிலைமைதான் காணப்பட்டது. சிறைக்கூடங்களில் மூடியுள்ள 2 பாதுகாப்பு ஜன்னல்கள் உள்ளன. அதில் ஒரு பாதுகாப்பு ஜன்னல் பகுதியில் இருந்த அதிகாரிக்கு அடித்துத்தான் அந்த ஜன்னலில் இருந்த D56 துப்பாக்கியை பறித்திருந்திருக்கிறார்கள். 3வது குழுவில் தான் நான் உள்ளே செல்கிறேன். நீர்கொழும்பு சிறைச்சாலையின் பிரதான ஜெயிலர் அவர்களுடன் தான் நான் செல்கிறேன். அந்த நேரத்தில் சக அதிகாரிகளை தாக்கி கைதிகள் அவர்களை பிணை கைதிகளாக வந்தனர். சிறைச்சாலைக்குள் கைதிகள் இருந்த உடற்பயிற்சி பிரிவின் உபகரணங்களில் இருந்த இரும்பு தடிகளை உடைத்து அவற்றையும் எடுத்துக்கொண்டு அதிகாரிகளை தாக்கியிருந்தனர். உள்ளே சென்றவுடன் வழக்கத்துக்கு மாறான ஒரு நடத்தை முறையைத்தான் நாம் கண்டோம். கைதிகள் இப்படி நடந்து கொள்வதை நான் கனவிலும் பார்த்ததில்லை. அவர்கள் பேய்களைப் போல நடந்து கொண்டார்கள். என்னையும் என்னுடன் சென்ற மற்ற அதிகாரியையும் சுமார் 300 கைதிகள் வரை ஒரே நேரத்தில் சூழ்ந்து கொண்டனர். அவர்கள் முதலில் எங்கள் மீது கற்களால் எறிந்தார்கள். முதலில் சென்ற சிலரை காப்பாற்றவே 2வது குழு சென்றது. அந்த 2வது குழுவை காப்பாற்றத்தான் நாம் சென்றோம். சென்ற பிறகுதான் கண்டோம், இது இலகுவாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்ல என்று அங்கு நின்றவர்கள் தாக்கிய பிறகு நான் கீழே விழுந்தேன். சார், நீங்கள் வராதீர்கள், போய்விடுங்கள். இவர்கள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் போல இருக்கிறார்கள். சிறைச்சாலை அதிகாரிகளுடன் மிகவும் நெருக்கமாக இருந்த ஒரு குழுவினர் கத்தினர். இவர்களை கட்டுப்படுத்த முடியாது, நீங்கள் சீக்கிரம் இங்கிருந்து போய்விடுங்கள் என்ற விடயத்தை தான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எங்களை சூழ்ந்து கொண்டு தாக்கினார்கள். சேருக்கு அடிக்க வேண்டாம், சேருக்கு அடிக்க வேண்டாம் என்று கூறி பழைய கைதிகள் 4 பேர் என்னை சூழ்ந்து கொண்டனர். எங்களை பாதுகாக்க வந்த கைதிகளையும் ஆக்ரோஷமாக நடந்து கொண்ட மற்ற கைதிகள் தாக்கினார்கள். அதற்கிடையில் எனது தலையில் ஒரு பேட்டன் தடியால் அடி விழுந்தது. அதே நேரம் யாரோ ஒருவர் எனது கழுத்தில் காலையோ அல்லது தடியையோ வைத்து அமுக்கினர். அப்படியே என்னை தரையோடு எழுத்து சென்று எங்கோ வீசினார்கள். எனக்கு அவ்வளவுதான் நினைவிருக்கிறது. அடுத்ததாக எனது தலைசுவரில் மோதுவது எனக்கு நினைவிருக்கிறது. அதன் பிறகு யாரோ எனது மூக்கின் அருகில் விரலை வைத்து நான் மூச்சு விடுகிறேனா என்று பார்ப்பது போல எனக்கு உணர்ந்தது. அங்கிருந்து உயிருடன் வெளியே செல்ல முடியும் என்று எனக்கு அந்த நேரத்தில் தோன்றவில்லை. பழைய கைதிகள் ஓடுங்கள் ஓடுங்கள் என்று கத்தினார்கள். அவர்கள்தான் இரும்பு நுழைவாயிலை திறந்து வெளியே போக உதவினார்கள். எமது கைகளில் இருந்த தொலைபேசிகளை கைதிகள் பறித்துக் கொண்டனர். எனது கழுத்தில் இருந்த சங்கிலி கூட மிஞ்சவில்லை. இந்த அதிகாரி இன்னமும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அங்கு உண்மையில் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை
சூழ்நிலை நிலவியது என்ற கதையைத்தான் அவர் கூறுகிறார். பேராபத்தில் இலங்கை 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலை தாக்கும் அரசை எச்சரிக்கும் தரப்பு. வெறும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை தாக்கும் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் நாயகம் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட எச்சரித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்தமான் தீவு பகுதியில் ஏதேனும் நிலநடுக்கம் ஏற்பட்டு சுனாமி உருவானால் வெறும் 40 நிமிடங்களுக்குள் சுனாமி அலைகள் இலங்கையின் கரையோரங்களை வந்தடையும். இவ்வளவு குறுகிய காலப்பகுதிக்குள் கரையோர பகுதிகளில் வாழும் 3.8 மில்லியன் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றுவது தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் கடினமான காரியம். அத்துடன் தற்போது நாட்டில் உள்ள சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் செயலிழந்துள்ளதாகவும் அவற்றை சரி செய்வதற்கான முன்மொழிவுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் இயலாமைகள் குறித்து அவர் மேலும் விளக்குகையில், அண்மையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளி போன்ற அனர்த்தங்களின் போது அதனை எதிர்கொள்வதற்கு தேவையான பணியாளர் திறன் தமது நிறுவனத்திடம் இல்லை. 24 மணி நேரமும் இயங்கும் அவசரகால நடவடிக்கை பிரிவின் அதிகாரிகளுக்கு இரவு நேர பணிக்கான அடிப்படை தங்குமிட வசதிகள் கூட இல்லை. மாவட்ட ரீதியான அனர்த்த முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவுகள் மாலை 4:30 மணிக்கே மூடப்படுகின்றன. இதனால் இரவு நேரங்களில் அனர்த்தங்கள் ஏற்படும் போது தொலைதூரத்தில் உள்ள அதிகாரிகளை தொடர்பு கொண்டு சம்பவ இடத்துக்கு அழைத்து செல்வதற்கு அதிக நேரம் வீணாகிறது. பணியாளர் பற்றாக்குறையை போக்கும் நோக்கில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தையும் தேசிய அனர்த்த நிவாரண சேவைகள் மத்திய நிலையத்தையும் இணைக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். எனினும் அந்த செயல்முறைக்கு நீண்ட காலம் எடுக்கும் என்பதால் இடைப்பட்ட காலத்தில் ஏதேனும் அனர்த்தம் ஏற்பட்டால் நாடு கடுமையான நெருக்கடியை சந்திக்கும். உலக நாடுகள் அனைத்தும் நவீன தொழில்நுட்பத்தையும் வளங்களையும் பயன்படுத்தி தங்களது அனர்த்த முகாமைத்துவ கட்டமைப்பை வலுப்படுத்தி வரும் வேளையில் இலங்கையில் இந்த செயல்முறை மிகவும் மெதுவாகவே முன்னேறி வருவதாக ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டுவேகொட கவலை வெளியிட்டுள்ளார். அரசு துறையில் ஓய்வு பெறும் வயதில்லை அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையின் அரசு துறையின் பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் ஓய்வு பெறும் வயதை மாற்றுவது தொடர்பில் தற்போது கோரிக்கைகள் கிடைத்து வருவதாக சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கம் பரிசீலித்து வருவதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். மீரிகம வைத்தியசாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே பல்வேறு தரப்பு தொழில் வல்லுநர்களிடமிருந்து கோரிக்கைகள் கிடைத்துள்ளன. மேன்முறையீட்டு நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், மேல் நீதிமன்றத்தில் மாத்திரமன்றி சுகாதார சேவையில் உள்ள சில தொழில் வல்லுநர்களிடமிருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன. சிறைச்சாலைகள் திணைக்களத்தில் இருந்தும் கோரிக்கைகள் உள்ளன. ஏனைய சில தொழில் வல்லுநர்கள் தங்களால் மேலும் சிறிது காலம் பணியாற்ற முடியும் என தெரிவித்து இந்த ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்கான யோசனையொன்றை முன்வைத்துள்ளனர். சிலர் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம். ஆனால் ஒரு அரசாங்கம் என்ற ரீதியில் அந்த கோரிக்கைகளை நாம் பரிசீலித்து வருகிறோம் என தெரிவித்தார். ஈரானிய நகரங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீச்சு. விமான நிலையம் தாக்கப்பட்டதா? ஹோர்முஸ் நீரிணையில் பதற்றம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்க ராணுவம் தெற்கு ஈரான் மீது புதிய தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. பந்தர் அப்பாஸ், சிரிக் மற்றும் ஜஸ்க் ஆகிய துறைமுக நகரங்களிலும் ஹெஸ் தீவிலும் வெடிப்புகள் நிகழ்ந்ததாக ஈரானிய அரசு ஊடகங்கள் தெரிவித்தன. ஹோர்முஸ் நீரிணை வழியாக செல்லும் வணிக கப்பல்கள் மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் ஈரான் மீது புதிய கட்ட தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் அறிவித்துள்ளது. கிழக்கு நேரப்படி மாலை 5 மணி முதல் இந்த தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டதாக கட்டளை பிரிவு ஒரு சுருக்கமான அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஈரானிய படைகளை இந்த செயல்களுக்கு பொறுப்பு கூற செய்ய வேண்டும் என்ற உயர்மட்ட உத்தரவின் பேரில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இந்த தாக்குதல்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளதாக அமெரிக்க மத்திய கட்டளை மையம் மேலும் உறுதிப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில மணி நேரங்களில் அமெரிக்க படைகள் குசிஸ்தான் முழுவதும் குறைந்தது 8 இடங்களில் தாக்குதல் நடத்தியதாக உள்ளூர் அதிகாரியொருவரை மேற்கோள் காட்டி வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு பகுதியிலும் ஏற்பட்ட சேதங்களை அதிகாரிகள் இன்னும் மதிப்பீடு செய்து வருவதாகவும் அஹ்வாஸ் விமான நிலையம் தாக்கப்பட்டதை அந்த அதிகாரி மறுத்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட யாழ் தம்பதியினர். இந்தியாவில் இலங்கை தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் முறையான குடியுரிமை ஆவணங்கள் இன்றி போலி ஆவணங்களை பயன்படுத்தி வாக்காளர் அடையாள அட்டையை பெற்றுக் கொண்டமைக்காக இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குணேஸ்வரன் மற்றும் அவரது மனைவி ஆகியோரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை தியாகராய நகர் பகுதியில் இவர்கள் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த இருவரும்
இந்திய குடியுரிமை சான்றிதழ்கள் இன்றி போலியான முகவரி ஆதாரங்களை காட்டி வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக அண்மையில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலின் போது இவர்கள் வாக்களித்ததை கண்டுபிடித்த அதிகாரிகள் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டுள்ளனர். விசாரணையின் முடிவில் குறித்த இருவரும் முறையான ஆவணங்களில் வாக்காளர் அடையாள அட்டையை பெற்று தேர்தலிலும் வாக்களித்தமை உறுதியாகியுள்ளது. இந்த நிலையில் குறித்த இருவரும் இலங்கை செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்ற நிலையில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. போதைப் பொருளுடன் பல்கலைக்கழக மாணவன் கைது. சம்பகாவில் பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தானை பிரதேசத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கீழ் குறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்படி கைது நடவடிக்கை நேற்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் பொனராகலை மதுரை பகுதியை சேர்ந்த 24 வயதுடைய நபர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கந்தானை பகுதியில் உள்ள வாடகை வீடு ஒன்றில் தங்கியிருந்த வேளையே மேற்படி மாணவன் காவல்துறையினரால் சுற்றி வளைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடமிருந்து 25 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். இவர் பல்கலைக்கழகம் ஒன்றில் கலைப்பிரிவில் கல்வி பயிலும் மாணவன் என்பது முதற்கட்ட விசாரணைகள் மூலம் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சம்பந்தனுக்கு கிழக்கில் சிலை அமைக்க எதிர்ப்பு. இலங்கை தமிழரசு கட்சியின் மறைந்த முன்னாள் தலைவர் ரா. சம்பந்தன் 2 கொள்கை கொண்டு செயல்பட்ட ஒரு மனிதர். அவருக்கு நினைவு தூபி அமைப்பதாக இருந்தால் அவர்களது சொந்த இடத்தில் அமைக்க வேண்டும், பொது இடத்தில் அமைக்கக்கூடாது எனவும் கிழக்கு மண்ணில் சிலை அமைப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்காது எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஈழத்தமிழர் முன்னணி கட்சியின் தலைவர் ஜெயா சரவணன் இதனை தெரிவித்துள்ளார். அறிக்கையொன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது: மட்டக்களப்பு கிரானில் கடந்த 6 மாதத்துக்கு முன்னர் கட்சி காரியாலயம் திறந்து செயல்பட்டுக் கொண்ட நிலையில் நான் வெளிநாட்டு சென்ற நிலையில் எனக்கு தொடர்ச்சியாக உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சுமார் 6 மாத காலம் கட்சி வேலைகள் தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. இந்த இடைவெளி ஏற்பட்டது இருந்தபோதும் கட்சி வேலை திட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு சென்றுள்ளது. இருந்தபோதும் எங்களின் நிகழ்ச்சி நிரலில் இந்த தமிழரசு கட்சியை கிழக்கு மண்ணில் இருந்து விரட்டி அடிப்பதில் எந்தவிதமான மாற்றுக்கருக்கும் இடமில்லை. சிலருக்கு இது ஏளனமாக இருக்கும். இது கண்டிப்பாக நடந்தே தீரும். கடந்த சில வாரங்களாக சிறைச்சாலையில் நடைபெற்று வரும் பல சட்டவிரோத செயற்பாடுகள், அதற்கான காரணங்களையும் மிக விரைவில் இந்த அரசாங்கம் கண்டறிய வேண்டும் என்பதுடன் அந்த குற்றத்தை செய்த குற்றவாளிகளுக்கான தண்டனையை வழங்கப்பட வேண்டும் என நாங்கள் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். அதே நேரத்தில் இப்படியான குற்றச்செயல்களில் இனிவரும் காலங்களில் நடக்காது இருப்பதற்கான ஒரு நடவடிக்கை அரசு விரைந்து எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றோம். அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சி மறைந்த முன்னாள் தலைவர் இரா. சம்பந்தனுக்கு உருவ சிலை அமைப்பதற்கான முயற்சி எடுத்து வருகின்றது என்பதை அறிந்துள்ளேன். எனவே அந்த நினைவு தூபி அமைப்பது அவர்களது சொந்த இடங்களில் அமைக்க வேண்டும், பொது இடத்தில் அமைக்க கூடாது. 2 கொள்கை கொண்டு செயல்பட்ட ஒரு மனிதனுக்கு கிழக்கு மண்ணில் சிலை அமைப்பதற்கான அங்கீகாரம் கிடைக்காது. அவ்வாறு பொது இடத்தில் அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் எமது அமைப்பு சார்பாக கடும் கண்டனம் தெரிவிப்பதுடன் அதனை அகற்றுவதற்கான முழு முயற்சியை மேற்கொள்வோம். அதேவேளை இது வன்முறை, மிரட்டல், அச்சுறுத்தல் என சொல்வதற்கு முன்னரே இதனை நாங்கள் அறிவிக்கின்றோம். இருந்தபோதும் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சிலையை அமைக்க முயன்றால் அதனையும் அகற்றப்படும் என உறுதியாக கூறிக்கொள்கிறேன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நள்ளிரவில் தாய்லாந்தை உலுக்கிய பாரிய தீ விபத்து, 27 பலி. தொடரும் தேடுதல் பணி. தாய்லாந்தில் தீ விபத்தில் சிக்கி 27 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாங்காக் நகரில் உள்ள மதுபான கடை ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நள்ளிரவு கடந்த உடனேயே இத்தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறித்த இடத்துக்கு தீயணைப்பு படையினர் விரைந்த போது அங்கிருந்த வாடிக்கையாளர்கள் தீப்பிழம்புகளால் சூழப்பட்டிருந்த கட்டடத்தின் முதன்மை வாயில் வழியாக அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்துள்ளனர். இவ்விபத்து தொடர்பான உறுதிப்படுத்தப்படாத காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருவதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தீ விபத்து குறித்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்து பார்வையிட்ட தாய்லாந்து பிரதமர் அனுடின் சான் விராகுல் ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் தெரிவித்த இவர் இந்த விபத்தில் 27 பேர் உயிரிழந்துள்ளதை உறுதிப்படுத்தியதுடன் காயமடைந்த மேலும் பலர் சிகிச்சைக்காக மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தீ விபத்துக்கான துல்லியமான காரணம் குறித்து இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் அது தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சம்பவ இடத்துக்கு விரைந்த தீயணைப்பு படையினர் சுமார் அரை மணி நேர போராட்டத்துக்கு பிறகு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இக்கோர விபத்தின் பின்னர் அங்கு வந்திருந்த பலரை காணவில்லை எனவும் இதனால் உயிரிழப்புகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் எனவும் அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு பெரும் சவாலாக மாறிவரும் ஈரான் ஹோர்முஸ் நீரிணையின் பெரும் பகுதியை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதன் மூலம் அமெரிக்காவை விட ஈரான் தற்போதைக்கு வலுவான
நிலையில் இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர் வால்ஃப்காங் புஷாய் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றிற்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர், தங்களுக்கு தான் தற்போது சாதகமான சூழல் இருப்பதாக ஈரான் கருதுகிறது. ராணுவ ரீதியாக பார்த்தால் தற்போதைய நிலையில் அவர்கள் சிறந்த தொழில்நுட்ப நிலையில் இருக்கிறார்கள் என்பதில் சந்தேகமில்லை. இருப்பினும் நீண்டகால அடிப்படையில் பார்க்கும்போது அமெரிக்காவிடம் பல வழிகள் இருப்பதால் அதுவே வலுவான மூலோபாய நிலையில் இருக்கும். மேலும் அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கு சர்வதேச அளவில் செல்வாக்குமிக்க நாடுகள் தலையிட வேண்டியது அவசியம். இது நிச்சயமாக மிகவும் கடினமான ஒரு காரியம். ஈரானை நல்வழிப்படுத்த வெளியிலிருந்து ஒரு பரந்தளவிலான அணுகுமுறை தருகிறது. இதில் அரபு வளைகுடா நாடுகள் மட்டுமல்லாமல் குறிப்பாக ஈரானின் மிகப்பெரிய பொருளாதார வாடிக்கையாளர்களாக இருக்கும் சீனா மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் தலையிட வேண்டும் என தெரிவித்துள்ளார். வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட மலையக மக்கள் தீர்வுக்காக முன்வந்தது அரசாங்கம். அண்மையில் ராகலை சென்ட் லேனார்ட்ஸ் தோட்டத்தில் நீதிமன்ற தீர்ப்பின் பிரகாரம் குடியிருப்புகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட 6 குடும்பங்களுக்கு உடனடி தீர்வொன்றை அரசாங்கம் வழங்கும் என பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் உறுதியளித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்காக சம்பந்தப்பட்ட பிரதேசத்துக்கு இன்றைய தினம் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் கருத்து வெளியிட்டுள்ள பிரதி அமைச்சர் பிரதீப், கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கிற்கான தீர்ப்பாகவே இது அமைந்திருந்ததாகவும், எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்ததன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட விடயம் என பலர் விமர்சனங்களை முன்வைத்து வருவதாகவும் சாட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இச்சம்பவத்தை பொறுத்தமட்டில் LRC நிறுவனத்தோடு கலந்துரையாடி இதற்கான உண்மையான பின்னணி என்னவென்பதை ஆராய்ந்து நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சிப்பதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தற்காலிக தீர்வு வழங்கப்பட்டிருந்தாலும் நிரந்தரமான தீர்வை உரிய நகர்வுகளின் பின்னர் விரைவாக பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அமைச்சர் லால்காந்த குறித்த பகுதிக்கு இன்னும் சில நாட்களில் விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்த பிரதி அமைச்சர் அவருடன் கலந்துரையாடி சரியான தீர்வை பெற்றுக் கொடுப்பதோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான குடியிருப்புகளை வழங்குவதற்கு நிச்சயமாக தமது அரசாங்கம் முன்னின்று செயல்படும் எனவும் தெரிவித்துள்ளார். டிவிஎன் லங்கா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய டிவிஎன் லங்காவானது தாயகத்திலிருந்து இயங்கிட்டு இருக்கு. எங்களுடைய டிவிஎன் லங்காவில் பார்த்தீங்கன்னா அன்றாட நடக்கிற முக்கியமான செய்திகளை நாங்கள் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கிறோம். யூடியூப் மாத்திரம் இல்லாமல் நாங்கள் ஃபேஸ்புக் பேஜும் கூட வச்சுருக்கிறோம். எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுருங்க. நாங்கள் உடனே போடுற அப்டேட் உங்கள்கிட்ட வந்து சேரும். தொடர்ந்தும் எங்களோட இணைந்திருங்க. எங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு காணொலியினூடாக நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் திவ்யா. வணக்கம்.